ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? திருக்குரான் 4வது அத்தியாயம் பெண்கள்ன்ற தலைப்பு அன்னிசான்னு இருக்குது. ஸோ இதில் 163வது வசனம் பார்க்குறோம். நபியே நூஹுக்கும் அவருக்கு பின் வந்த நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தவாறே உமக்கும் நிச்சயமாக நாம் வஹி அறிவித்தோம். அன்றியும் இப்ராஹிம், இஸ்மாயில், இசஹாக், யாக்கோப் ஆகியவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் ஈசா, ஆயூப், யூனஸ், ஹாரூன், சுலைமான் முதலியவர்களுக்கும் இவ்வாறே நாம் வஹி அறிவித்தோம். இன்னும் தாவூதுக்கு ஜபூர் என்னும் வேதத்தை நாம் கொடுத்தோம். இன்னும் தூதர்கள் பலரையும் நாம் அனுப்பி அவர்களுடைய சரித்திரங்களையும் முன்னர் நாம் திட்டமாக உமக்கு கூறியிருக்கின்றோம். வேறு தூதர்கள் பலரையும் நாம் அனுப்பியிருக்கின்றோம். எனினும் அவர்களுடைய சரித்திரங்களை நாம் உமக்கு கூறவில்லை. இன்னும் அல்லாஹ் மூசாவுடன் உறுதியாக பேசியும் இருக்கிறான். ஸோ 163 நிறைய பேருக்கு இறைவனுடைய செய்தி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நூஹு, அவருக்கு பின்னாடி வந்த நிறைய நபிமார்களுக்கு, இப்ராஹிம், இசஹாக், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அப்படி கொடுத்துருந்தது அப்படின்னா அந்த புஸ்தகங்கள் இருக்குதா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அவசியம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு யூதர்களுக்கான வேதம் தோரா இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்குது, முஸ்லீம்களுக்கு குரான் இருக்குது. இந்த மூணுமே அடிப்படையில் ஒரு கதையை வச்சு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 இல்லாமல் வேறு ஏதாவது புஸ்தகம், ஏன்னா இந்த இதெல்லாம் உண்மையாக இருந்தால் அதற்கான புஸ்தகமும் இருக்கும் இல்லையா? ஸோ அது இருந்துச்சுன்னா, தெரிஞ்சுதுன்னா அவசியம் கமெண்ட்டில் போடுங்க. 164 இன்னும் தூதர்கள் பலரையும் அவர்களுடைய சரித்திரங்களை முன்னர் நாம் திட்டமாக உமக்கு கூறியிருக்கின்றோம் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வரைக்கும் சரித்திரம் வர மாதிரி தெரியல குரானில். ஒருவேளை இதுக்கு பின்னாடி சரித்திரம் வருது அப்படின்னா எந்த அத்தியாயத்தில் வருது, எத்தனாவது சாப்டரில் வருது அப்படிங்கிறத அவசியம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இப்போ நான் வரிசையாக படிச்சுட்டு வரேன். என்னுடைய புரிதல் படி பார்த்திங்கன்னா, பைபிளில் பழைய ஏற்பாட்டில் உள்ள கதையில் உள்ள அந்த மெசேஜை சாரமாக எடுத்து தான் இது வரைக்கும் குரானில் வந்திருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஒருவேளை அதில் எதுலையாவது கதை வருதா அப்படிங்கிறத அவசியம் தெரியப்படுத்துங்க. ஆனால் இதிலே சிலருடைய கதைகளை சொல்லியிருக்கிறோம் தான் இருக்குது, மற்றவர்களுடைய கதைகளை சொல்லலை அப்படின்னுமே இருக்குது. அடுத்தது இன்னும் அல்லாஹ் மூசாவுடன் உறுதியாக பேசியும் இருக்கின்றான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, கிறிஸ்தவ பாதிரியார் ஒர்லாண்டோவோடு ஒரு முஸ்லீம் சகோதரர் பேசும்போது சில விஷயங்கள் பேசியிருந்தார். அதை பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதில் அவர் அல்லாஹ்லாம் பூமிக்கே வரமாட்டார் அப்படின்னு எல்லா முஸ்லீம்களும் சொல்கிற மாதிரி அந்த சகோதரரும் சொன்னார். அப்படி குரானில் இருக்குதுன்னு நம்மளால் அடித்து சொல்ல முடியாது. ஏன்னா பெரும்பான்மையான முஸ்லீம்களுக்கு குரான் தெரியலன்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஏன்னா முஸ்லீம்கள் சொன்னதை வச்சு நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் போடுறாங்க, அது அப்படி கிடையாது பிரதர் இப்படின்ட்டு கமெண்ட் போடும்போது நமக்கே அப்போ முஸ்லீம்களுக்கு குரான் தெரியல அப்படிங்கிறது நிரூபணமாகுது. ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் இங்கே வரமாட்டார் அப்படிங்கிறது குரானில் எங்கேயாவது போட்டு இருந்தால் அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அது அவசியம் போடுங்க. இல்லை வருவார் அப்படின்னு போட்டிருந்தாலும் அதையும் போடுங்க. ஆனால் டைரெக்டாக சொல்லப்படாட்டினாலும் இந்த இது சொல்லுது, மூசாவுடன் உறுதியாக பேசியிருக்கிறான். ஸோ மூசா நபி இங்கே வாழ்ந்தவர் தான். பைபிள் கதைப்படி, ஏன்னா பைபிள் கதையும் குரான் கதையுமே மாறும் போல இருக்குது. ஸோ அதனால் நான் பைபிள் கதை படித்ததுனால அது சொல்கிறேன். கொலை பண்ணிவிட்டு மோசஸ் வரும்பொழுது ஒரு இடம் தீப்பிடிச்சி எரியும், அந்த இடத்துல குரல் கேட்கும். ஸோ கடவுளை பற்றி அறிமுகம் இல்லாட்டினாலும் கூட அது இந்த பூமியில் தான் கடவுள் பேசினார் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அத்தாட்சியாக இருக்குது. அதை இது உறுதிப்படுத்துது இல்லையா? மூசாவுடன் உறுதியாக பேசியிருக்கிறார் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ அல்லாஹ் பூமிக்கு வரமாட்டார் அப்படின்னு முஸ்லீம்கள்
நம்பிக்கை வந்து கரெக்டு கிடையாது. ஒருவேளை அப்படி வரவே மாட்டார்னு எங்கேயாவது குரானில் போட்டு இருந்துச்சுன்னா எப்படி நம்ம ஃபுல்லாக படிக்க தான் போகிறோம். பட் அதுக்கு முன்னாடியே போட்டிருந்தாலும் அவசியம் தெரியப்படுத்துங்க. அல்லாஹ்வின் மீது மனிதர்களுக்கு சாதகமாக யாதொரு ஆதாரமும் இல்லாதிருப்பதற்காக இத்தூதர்களுக்கு பின்னரும் தூதர்கள் பலரை சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுகின்றவர்களாகவும் நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கின்றவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தோனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கின்றான். ஸோ இங்கே மனிதர்களுக்கு சாதகமாக ஆதாரம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தூதர்களை அனுப்பினார் அப்படின்னு இதில் போட்டிருந்தாலும் கூட இப்படியும் எடுத்துக்கலாம். வேதத்தை உடையவர்களுக்கு சாதகமாக அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா மனிதர்களும் வேதத்தை உடையவர்கள் தான் இல்லையா? எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு மதத்தில் வரதான் செய்வாங்க. ஸோ அப்போ அவர்களுக்கு சாதகமாக அவங்க தான் கடவுளை நிராகரிக்கவும் செய்வாங்க. இப்போ கடைசியில் கடவுள் வராருன்னும் போது நிராகரிப்பாங்க. அப்போ இறைவனுக்கு தூதர் அவர் தான் இல்லையா? ஆக்சுவலாக பைபிளில் பார்த்திங்கன்னா கடவுள் வருவது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, நள்ளிரவில் திருடன் மாதிரி மணவாளனாக கடவுள் வருவார். அப்போ எந்த மணவாட்டிகளும் முழிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் அழைச்சிட்டு போவார் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ அவர் வருவது எதற்கு அப்படின்னா, அல்லாவின் செய்தி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறதுன்னு குரான்லேயே இருக்கும். ஸோ அதை அவர் தான் வந்து கொடுக்கணும். அப்போ அவர் வந்து கொடுக்குறாரு. அந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்பொழுது நாமளும் தூதர்களாக ஆகிறோம். நீங்களும் நானும் இறைவனுடைய தூதர்னா என்ன? போஸ்ட்மேன், வேறு ஒன்றும் கிடையாது இல்லையா? கொடுத்த செய்தியை அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது தான். அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ யாதொரு இத்தூதர்களுக்கு பின்னரும் தூதர்கள் பலரை ஸ்வர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறவும், அதாவது சொர்க்கத்தை பற்றிய நல்ல செய்தியை சொல்வதற்கும் சந்தோஷமான செய்தியை சொல்கிறதுக்கும், நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும். இல்லை, நரகம் இவ்வளோ மோசமாக இருக்கும், சொர்க்கம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நீ ஒன்று சொர்க்கத்துக்கு போகிறதுக்காகவாது இறைவன் கையப்பிடி, இல்லை நரகத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காகவாது இறைவன் கையப்பிடி. ஸோ அச்சம் சந்தோஷம் ரெண்டுமே இருக்குது. இது எல்லா மதத்திலுமே பொதுவாக இருக்கும். அதுக்காக அல்லாஹ் அனுப்பி வைத்தார். ஸோ அல்லாஹ் வந்து எல்லோரும் புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதை தான் இங்கே மிகைத்தவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 166. இதில் இன்னும் ஒரு படி மேலே கடவுள் நேரடியாக பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற ஞானத்தில் பார்த்திங்கன்னா, ஏன்னா இப்போ நரகம் சொர்க்கம்ன்றது வந்து எல்லா மதத்துலையும் இருக்குது. ஆனால் எல்லா மதத்துலையும் தப்பு தான் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் நரகத்தில் தான் இருக்கிறீங்கன்ற செய்தியை இப்போ சொல்கிறார். இதே பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு முதல் 2500 வருடம். அடுத்த 2500 வருடம் நரகமாக மாறுது. நரகத்தின் கடைசி 100 வருடம் தான் இறைவன் வரார். அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சிவன் இந்துக்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான். மதத்துக்கு ஒரு கடவுள், ஜாதிக்கு ஒரு கடவுள், நாட்டுக்கு ஒரு கடவுள்லாம் கிடையாது. கடவுள் ஒருவர் தான். ஆனால் அவருடைய வேலை என்னன்றது தான் மனிதர்கள் அப்படியே வானுக்கும் மண்ணுக்கும் அவ்வளோ பெருசு அப்படி இப்படின்னு வள்ளலார் மாதிரி நிறைய பேர் சொல்லி வச்சுட்டாங்க எல்லா மதத்துலையுமே. கடவுள் சொல்கிறாரு, கண்ணுக்கே தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளினா அதனால தான் என்னை பார்க்க முடியல. உண்மையில் ஆத்மாக்களும் அப்படித்தான். உயிர் அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்குது, அதனால தான் போட்டு வைக்கிறோம். இந்த ஆத்மா நானுன்றதை மறந்து உடம்பு நினச்சி தான் இவ்வளோ ஆட்டம் ஆடுறீங்க. உடம்பு நினைக்கும் போது தான் இந்த ஆண் பெண்ணுன்னு நினைக்கிறீங்க, காமம் வருது. இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு நினைக்கிறீங்க, வெறுப்பு வருது. பணக்காரன் ஏழைன்னு நினைக்கிறீங்க, அகங்காரம் வருது. எல்லாமே அந்த உடல்னு நினைக்கிறதுனால வருது. இப்போ முஸ்லீம்கள் சொல்கிற மாதிரி பாய் பாய்னு உண்மையிலே மனதார எப்போ நினைக்க முடியும்? பாய்னா சகோதரன் எப்போ நினைக்க முடியும்? ஒருவருடைய குழந்தைன்னு நினச்சாதான் முடியும். இவங்க என்ன நினச்சாங்க? ஒருவருடைய குழந்தைன்னா ஆதாமோட குழந்தை அப்படி எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலாக ஆதாமை வந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் 2 பேருடைய கதையிலுமே வந்து ஆதாம் கடவுளுடைய வார்த்தையை மீறியவர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ ஆதாமுடைய குழந்தைன்னு பெருமையாக சொல்லிக்க முடியாது. அந்த கதைப்படி நிஜத்தில் ஆதாம் வந்து இப்போ இறைவன் யார் உடம்புல வராரோ அவர் தான் ஆதாம்.
பிரம்மான்னு சொல்கிறோம். இந்து மதத்தில் பிரம்மா மூலமாக உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். பிரம்மா படைக்கல, பிரம்மா மூலமாக கடவுள் படைக்கிறார். என்ன படைக்கிறார்? இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நீங்கள் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மானு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாருங்கள். ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் உடம்பு மூலமாக பண்ணுது. உடலை விட்டாலும் இன்னொரு உடலை எடுத்து இப்போ நீங்கள் செய்கிற பாவ புண்ணியத்திற்கான பலனை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். அது வரைக்கும் காத்துட்டு இருக்க தேவை. இந்த ஜென்மத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போவே அப்பப்போவே நடந்துட்டு தானே இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் தண்டனை தான் அனுபவிக்க போகிறீங்க இதே பூமியிலன்னும் போது. ஆல்ரெடி பூமி மோசமாகிட்டு இருக்கிறத கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஏன் நீங்கள் பிறக்கும்போது இருந்த பூமிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்கள் ஏரியா வட்டாரத்தை எடுத்துக்கோங்க, உங்கள் சொந்தக்காரங்களை எடுத்துக்கோங்க, உங்கள் குடும்பத்தை எடுத்துக்கோங்க. குணம் எந்த அளவுக்கு மோசமாகிருக்கு. ஏன் உங்களையே எடுத்துக்கோங்களாம். குழந்தையா இருக்கும்போது நம்மளுடைய குணம் இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். அப்படி கெட்டுட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். இன்னும் உலகம் மோசமாக தான் ஆகப்போகுது. இதில் மீண்டும் பிறந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ ஏன்னா உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் வரார். 90 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்தியா பாகிஸ்தான் உலக அழிவுக்கு அழிச்சிட்டு போயிடும். ஆனால் இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்திருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் ஆரம்பித்த எந்த யுத்தமும் நின்னா மாதிரியே தெரியல இல்லையா? பாலஸ்தீன் யுத்தமாக இருக்கட்டும், உக்ரைன் யுத்தமாக இருக்கட்டும், சிரியா உள்நாட்டு கலவரமாக இருக்கட்டும், தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மொத்தத்தில் விலைவாசி ஏறிக்கிட்டே தான் இருக்குது. பஞ்சம் வருது, இயற்கை சீற்றம் வருது, கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உடம்புன்னு பார்க்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் துக்கம்தான். ஆத்மானு தான் சொர்க்கத்தில் நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தீங்க. அதனால தான் ஆண்கள் பெண்கள் அவ்வளோ அழகாக இருந்தாலும் காமம் இல்லாமல் இருந்தீங்க, கோபம் இல்லாமல் இருந்தீங்க, பற்று பேராசை அகங்காரம் இல்லாமல் இருந்தீங்க. ஸோ அதுதான் குரானில் பரிசுத்தமான மனைவி அங்கே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது காமம்னா என்னன்னே தெரியாதவர்கள். காமத்தினால அங்கே குழந்தை பிறக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள் போன்ற ரகசியங்களை இறைவன் சொல்லிகிட்டு இருக்கிறார். எனினும் இப்போ சொர்க்கத்தின் ஆசை இதை மெயினாக சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் இல்லையா? உலகம் எவ்வளோ மோசமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். பாகிஸ்தானில் ஒரு மந்திரி அது ஒரு அரசியல் காரணத்துக்காக சொல்கிறார். முஸ்லீம்களை எல்லா இடத்துலையும் கொல்றாங்க, பாலஸ்தீனில் கொல்றாங்க, பாகிஸ்தானில் கொல்றாங்க அப்படின்னு சொன்னார். யுத்தம் மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே துக்கம் தானே அனுபவிச்சுட்ருக்குறாங்க எல்லாருமே. முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, எல்லோரும் தானே துக்கத்தை அனுபவிச்சுட்ருக்குறாங்க. கலியுகத்தில் துக்கமே இல்லாத உலகமாக இதே பூமி மாறப்போகுது. இதே பாரத பூமி. அங்கே வாழ்ந்தவர்கள், சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஸோ இறைவனுடைய உன்னதமான படைப்பு சொர்க்கத்தில் வாழும் தேவதைகள். இப்போ ஞானத்தை எடுக்கிறவங்க அங்கே அப்படி ஆகிறாங்க. காமம், கோபம், பற்று பேராசை, அகங்காரம்னாலே மறக்கிறாங்க. எப்படி? ஆத்மாவையே பார்க்க உடலை பார்க்க தான் காமம், கோபம் போன்ற குணங்கள் வரும். ஆத்மாவையே பார்க்கும்பொழுது வராது. ஆத்மா யாரோட குழந்தை, அவருடைய ஞாபகம் வரும், அல்லாவுடைய ஞாபகம் வரும், அவரையே நினச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நான் போக போகிறேன். அங்கே தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகைன்னு ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளோ பணக்காரங்களாக இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ மீண்டும் ஆக போகிறோம். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கணும்னு பைபிள் குரானில் கூட ஏன் போட்டிருக்குது? ஆடு மாடு போன்ற விலங்குகள் கூட சிங்கத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி உலகம். ஏன்னா எல்லாத்துக்கும் அது சொர்க்கம். அந்த மாதிரி உலகத்துக்கு நாம் போக போகிறோம். அப்போ இப்போ இருக்கிற உலகத்துக்கும் அப்போ இருக்கிற உலகத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் இல்லையா? 2 தலைமுறை முன்னாடியே உலகம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ 2 தலைமுறை முன்னாடியே இப்போ கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம தலைமுறையிலே தெரியுது இல்லையா? ஆனால் அந்த 2-3 தலைமுறை முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம் அப்படி இருந்தது. போன ஜென்ரேஷனில் தான் இந்த மாமியார் மருமகள் உரசல் வந்தது. இப்போ எங்கேயுமே ஒன்றா இருக்கிறது இல்லையா? ரொம்ப ரேர் தான் ஒன்றா இருக்கிறது. அப்படியே ஒன்றா இருந்தாலும் வெட்டு குத்து அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. குறைஞ்சபட்சம் மனசுக்குள்ளேயாவது. ஆனால் ஒரு காலத்தில் அப்படி கிடையாது. ஒரு காலம்னா என்ன, 2 ஜென்ரேஷன் முன்னாடி அப்படி கிடையாது. அவ்வளோ ஒற்றுமையாக மருமகள்கள் எல்லாமே இருந்தாங்க. அப்போ 10 ஜென்ரேஷன் முன்னாடி எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த 10 ஜென்ரேஷன் முன்னாடி உண்மையிலே உள்ளுக்குள்ளே அந்த அன்பு இருந்தது. அந்த அன்பு இப்போ இருக்கக்கூடிய வசதி இல்லையா? இப்போ காரு, ஏரோப்ளேனு இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஏசி இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ஏசியெல்லாம் தேவை கிடையாது.
ஒரு 10 ஜென்ரேஷனுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி கடுமையான வெயில் கிடையாது, கடுமையான குளிர் கிடையாது. இப்போ அப்படி மாறிட்டு வருது. ஆனால் இந்த தொழில்நுட்பம் இருக்குது இல்லையா, அந்த குறிப்பாக டிரான்ஸ்போர்ட், அந்த 10 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இதே ஏரோப்ளேனில் போகிற டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அதுதான் சொர்க்கம். இப்போ கண்டுபிடிக்கிறது எல்லாமே அங்கே வர்றதுக்காக. புஷ்ப விமானம்னு ராமாயணம்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். கண்ணிமிக்கிற நேரத்தில் இங்கேருந்து, அதாவது இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போயிடும், அந்தளவு டெக்னாலஜி. அதே நேரத்தில் ரொம்ப நல்ல குணம். இந்த மாதிரி மனிதனை அழிக்கிறதுக்காக ஆயுதங்களை, அணு ஆயுதங்களை உருவாக்குறது, இந்த மாதிரி குணமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதை ஏன் புரியுது அவங்களுக்கு? உலகம் மோசமாக இருக்குது, அதுதான் எச்சரிக்கை கொடுக்கறது. ஏன்னா எங்கேயோ நரகம் இப்போ பார்க்குறோம்ல, யுத்தத்தில் பார்க்குறோம், கொரோனாவில் பார்த்தோம், தினம் பாலியல் குற்றங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இனி ஒரு குழந்தை பிறந்து இந்த பூமியில் ஒழுங்காக வளர்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ மோசமாக இருக்குது. வாத்தியாரை நம்ப முடியல, ஹாஸ்பிட்டலில் டாக்டரை நம்ப முடியல. அப்புறம் என்ன தான் பண்ணுறது? உலகம் ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது இல்லையா? ஸோ இங்கேருந்து நம்மளை காப்பாற்றி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். அப்போ சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் இருக்குன்ற அந்த சந்தோஷம், அதுதான் நன்மாராயம் சொல்கிறது. அடுத்தது நரகத்தில் இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்குது இப்போவே பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் கடவுள் அவருடைய செய்தியை கொடுத்து நம்மை இறை தூதர்களாக்கி நம்ம இனத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஞானத்தை சொல்ல வைக்கிறார். ஏன்னா கடவுள் தான் புத்திசாலி. மனிதர்கள் உருவாக்கிய மதத்தை உருவாக்கியவர்களோ கடவுள் முன்னாடி ஒன்றுமே கிடையாது. சரி, 166. எனினும் அவன் உமக்கு இறக்கி வைத்த குரான் ஆகிய இதற்கு அல்லாவே சாட்சி கூறுகின்றான். குரான் ஆகியன்றது இவங்க ப்ராக்கெட்டில் சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால் இறக்கி வைத்ததற்கு அல்லாவே சாட்சி கூறுகின்றான். ஏன் அல்லாவே சாட்சி கூறுகிறார்? ஏன்னா அல்லாவே நேரடியாக வந்து சொல்கிறது இல்லை. இப்போ முகமது நபி மூலமாக ஜிப்ரேல்ன்ற ஒரு ஆத்மா வருது. அப்போ அது அல்லாவுடையதுன்றதுக்கு சாட்சி ஜிப்ரேல் தான் சொல்லணும். இயேசு உடலில் கிறிஸ்துன்ற ஒரு ஆத்மா வருது, ஜிப்ரேல் மாதிரி அது ஒரு ஆத்மா, அதை தான் அவங்க பரிசுத்த ஆவின்றாங்க. அப்போ அதுக்கு கிறிஸ்து தான் சொல்ல முடியும், கடவுள் சொல்ல முடியாது. இவங்களே சொல்லிக்க வேண்டியது தான், இது கடவுள் எடுத்துகிட்டு வந்தார், கடவுளோடது அதில் இருக்குது. ஆனால் சொல்கிற எல்லாமே கடவுளோடது கிடையாது. கடவுளே வந்து சொன்னால் தான் கடவுளோடது இல்லையா? ஸோ அதனால்தான் அதுக்கு அல்லாவே சாட்சி. அதை தன் அறிவு கொண்டே இறக்கி வைத்தான், தன் அறிவை கொண்டே இல்லையா? இப்போ கடவுள் ஏற்கனவே தோரால இருக்கிறத மறுபடியும் இன்னொருத்தருக்கு மூலமாக சொல்ல மாட்டார். அவரே வராருன்னே கூட வச்சுக்கலாம். ஏற்கனவே இருக்குதுங்க தோரா, அதையே நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். ஏற்கனவே இருக்குங்க பைபிள், அதையே நான் படித்து சொல்கிறேன். ஏற்கனவே இருக்குங்க குரான், அதையே நான் படித்து சொல்கிறேன். திரும்ப ஒரே இதையே திரும்ப கடவுள் எப்படி சொல்லுவார் இல்லையா? கடவுள் எதையுமே கையில் வச்சு பேசுகிறதில்ல. அவர் சொல்கிறது இது எதுலேயுமே இருக்காது. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது எதில் இருக்குது நான் வாதத்துக்கு வரேன். எதில் இருக்குதுன்னே தெரில, ஆனால் வாதத்துக்கு வராங்களாம். சரி, ஸோ கடவுள் நேரடியாக கொடுக்குறாரு. ஸோ வாதம் பண்ணால் கடவுள்கிட்ட நேரடியாக போய் வாதம் பண்ணுங்க. சரி, தன் அறிவை கொண்டு இறக்கி வைக்கிறார்னு இருக்குது சொல்கிறார். மலக்குகளும் சாட்சி கூறுகின்றனர். மலக்குகள்னால் யார்? சொர்க்கத்தில் இருக்கிறவங்க தான் இதுக்கு சாட்சி சொல்ல முடியும். ஏன்னா சொர்க்கத்தில் இருந்தவங்க தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. மறுஜன்மம் எடுத்து இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லா மதத்திலையும் நாஸ்திகர்கள் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஞானம் பிடிக்கும், டக்குன்னு எடுப்பாங்க. இதுதான் உண்மைன்னு அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மலக்குகளும் சாட்சி சொல்கின்றனர். மேலும் சாட்சியால் அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? அல்லாஹ் போதும், எந்த மதஸ்தாபகரும் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்ட்டு அல்லாவை கெட்டியாக பிடிக்கணும். ஏன்னா பேசுகிறது அல்லான்னு தெரிஞ்சிட்டா போதும். முஸ்லீம்கள் எல்லாம் வரமாட்டாங்களா என்ன? அவங்களுக்கு அது சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, அந்த மதம் பிடிச்சி இழுக்குது. அதேமாதிரி கிறிஸ்தவர்களுக்கு பரமபிதான்னு சொன்னால் விட்டுட்டு வரமாட்டாங்க, ஆனால் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அவங்க இயேசுவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ அந்த பற்றிலிருந்து அவங்க வெளியில் வரணும். முதல்ல மதத்திலிருந்து வெளில வரணும். அதுக்கப்புறம் காமம், கோபம், பற்று, தன்னுடைய குடும்பம், கணவன், மனைவி எல்லாத்தையும் புத்தியினால் துண்டிக்கணும். ஆனால் கடமை எல்லாமே நிறைவேற்றணும். ஆனால்
உலகம் அழிய போது எல்லாரும் கடவுள்கிட்ட போகிறாங்க, முன்ன பின்ன தான் போவாங்க. ஸோ அங்கே பற்று வச்சிங்க அப்படின்னா அவங்க போகும்போது நீங்கள் துடிப்பீங்க, நீங்கள் போகும்போதும் அவங்க நினைவு வந்து கடவுள்கிட்ட போக மாட்டீங்க. எங்கே நினைவு வந்துடுச்சோ அங்கே ஆத்மா போய் பிறந்துடும். இப்போ கலியுகத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் நீ ஆத்மா உடலை மற உறவுகளை மறன்னு சொல்கிறது. இதை தான் இப்ராஹிம் கதை போதிக்குது இல்லையா? குழந்தை மேலே பற்று இருக்கக்கூடாது, மனைவி மேலே பற்று இருக்கக்கூடாது. கதை கற்பனை கதையில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி முதல் மனைவி வந்து துரத்துற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அது உண்மையிலே என்னென்னா பற்றை விட்டுட்டு வான்ற அந்த ஒரு செய்தியை அப்படி கதை வடிவத்தில் போட்டிருக்காங்க. நாம் அது நிஜத்தில் நடந்ததுன்னு சாதிக்கிறதுக்கு இருக்கிறோமே தவிர மெசேஜை விட்டுடுறோம். அதான் அங்கே பிரச்சனையே. அந்த கதை உண்மைன்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா அது ஒரு செய்தியை சொல்ல வரும், அதை விட்டுருவோம், அதை பிடிச்சிக்கிட்டு போய் பக்தி பண்ணுவோம். இப்ராஹிம் அங்கே போனார் பாருங்கள், 2வது பண்ணிட்டு அங்கே தான் போனாங்க, அங்கே தான் நீர் விட்டு வந்துச்சு, ஜம் அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. இதுக்கா அந்த கதை? யோசிச்சு பாருங்கள். சரி, நிச்சயமாக 167 நிச்சயமாக நிராகரித்து அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுத்தார்களே இல்லையா? கடவுளை நிராகரிப்பாங்க, எல்லா மதத்துக்காரங்களுமே நிராகரிப்பாங்க. இப்போது எங்கள் மதம் தான் ஒஸ்தின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க நிராகரிக்கிறதோடு நிறுத்த மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா விட மாட்டாங்க இல்லையா? ஏதாவது கடவுள் அச்சமூட்டுறதோட அவங்க அச்சமூட்டுவாங்க இல்லையா? ஸோ அப்போ தடுக்கிறாங்க, அல்லாஹ்வின் பாதைக்கு வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. அவர்கள் திட்டமாக வெகு தூரமான வழிகேட்டு விட்டனர் இல்லையா? வெகு தூரமான வழிகேடாக. இங்கே தூரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாருங்கள், சொர்க்கம் இருக்குது 2100 வருஷம், அடுத்தது நரகம். இப்போ நரகத்தை விட்டு இப்போ சொர்க்கம் முடிஞ்சு 1 வருஷம் வச்சுச்சிங்களா, கொஞ்சம் சொர்க்கத்தை விட்டு கொஞ்சம் தான் கடந்து வந்திருக்கும். சொர்க்கம் பக்கத்தில் தான். அந்த டைமை வந்து நான் ஸ்பேஸை வச்சு அதோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இல்லை இப்போ ஒரு கோயிலிருந்து வெளில வரேன், கோயில் எங்கே இருக்குது? பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் வந்தேன், 1 மணி நேரம் நடந்துட்டேன். இப்போ பக்கத்தில் இருக்குன்னு சொல்ல மாட்டோம், தூரம் ஆயிடுச்சு. 10 கிலோமீட்டர் ரொம்ப தூரம் ஆயிடுச்சு, 100 கிலோமீட்டர் ரொம்ப தூரம் ஆயிடுச்சு, 1000 கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தை விட்டு ஒரு 500 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 2100 வருஷம், 2100 வருஷம், 500 வருஷம் கழிச்சு தான் இயேசு வரார். இயேசு உடம்புல கிறிஸ்து வருது. இயேசுடைய ஆத்மா சொர்க்கத்தில் இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட்டு கிறிஸ்து கன்ஃபார்மாக சொர்க்கத்துக்கு வரல, மேலேருந்து வருது சொர்க்கத்துக்கு. ஏன்னா உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும், நரகத்தில் தான் வருது. மதங்கள் எல்லாமே நரகத்தில் தான் ஸ்தாபனை செய்யப்படுது. இப்போ சொர்க்கத்துக்கே வராத ஒரு ஆத்மா உருவாக்குற மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி சொர்க்கத்துக்கு வருவாங்க? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இயேசு மூலமாக அந்த ஆத்மா பேசும்போது பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்போது 500 வருஷம் தான் ஆகுது. ஸோ பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ 2500 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ போய் சமீபத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் முன்னாடி போகிறீங்க, அவங்க விட்டுட்டு வந்து சமீபமாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் கிட்ட போகிறீங்க, நெருக்கத்தில் இருக்கிறீங்க. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் லேட்டாக பாருங்க, சொர்க்கத்தை விட்டு 500 வருடம், அடுத்தது பார்த்திங்கன்னா அதோட இன்னும் ஒரு 600 வருடம், அதாவது 1000 வருடம் கழித்து தான் முஸ்லீம் மதம் உருவாகுது. அப்போ ரொம்பவே தூரமாயிட்டாங்க. ஸோ அப்போ இறைவனுடைய வழிப்படி நடந்தவர்களிருந்து இன்னும் தூரமாக போகிறாங்க. அப்படின்னா சொர்க்கத்தை விட்டு ரொம்ப தூரமாக தான் அவங்க பிறவியே ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் வெகு தூரமான வழிகேட்டில் சென்று விடுகிறார்கள், வழி கெட்டு விட்டனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நபியே, நிச்சயமாக நிராகரித்து விட்டு அநியாயமும் செய்தார்களே. நிராகரிக்கிறது அநியாயம் செய்கிறதுக்கு தானே இல்லையா? காமத்தை விடணும்னா போடான்ட்டு போயிடுறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? அல்லாவே நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆத்மான்னு ஒன்று வந்து அவரை நினைக்கணும். ஆனால் காமத்தை விடணுமா, கருமீனை விடணுமா அப்படிங்கிறதுக்காக தான் நிராகரிக்கிறது. பட் ஆனால் அப்படி நிராகரித்தாலும் கூட இறைவனை நட்சத்திரம் மாதிரி நீங்கள் நினைவு பண்ணிட்டாலே சொர்க்கத்துக்கு கன்ஃபார்மாக வந்துடுவீங்க. அதான் ஆச்சரியம். ஆனால் நிச்சய புத்தியோட, கடவுள் வந்திருக்காருன்ற நிச்சய புத்தியோடு நினைக்கும் பொழுது, நினச்சிட்டு கொஞ்சம் ஞானமும் இது புரிஞ்சிடுச்சு, அந்த ஞானத்தில் நிச்சய புத்தி வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. நிச்சய புத்தி இல்லாட்டினாலும் கடைசியில் எல்லா மதத்துக்காரங்களும் நினைப்பாங்க. ஏன்னா உலகம் அழியிறத கண்ணு முன்னாடி பார்ப்பாங்க, அவங்க பேயாக வேறு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஆத்மான்னு சொல்ல தேவை, அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ
இறைவனை நினைத்தால் தான் மேலே முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா இருக்கும். அங்கே ஜாதி, மதம், நாடு, தேசம் எல்லாம், யூதர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், அமெரிக்கர்கள், ஆப்பிரிக்காக்காரங்க, இந்துக்காரங்க, எல்லா ஆத்மாவும் உள்ளே உட்காந்துட்ருக்கோம் ஒரு உடம்புக்குள்ளே. அப்போ இந்த ஞானத்தை கேட்கும்போது ஒரு ஆத்மாவாக போகிறத பார்த்துட்டு கடைசியாக இறைவனை நினைக்கும், வேறு வழி இல்லாமல். அதுவும் மேலே போகிறதுக்கு. ஆனால் சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஏன்னா சொர்க்கத்துக்கு வரணும்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை அப்படின்னா என்னன்னே தெரியாத பரிசுத்த நிலை அடையணும். அதுக்கு டைம் எடுக்கும் முயற்சி பண்ணுறதுக்கு. ஸோ அதான் நிராகரித்து விட்டு அநியாயம் செய்கிறாங்க இல்லையா, அவங்கள அல்லாஹ் மன்னிப்பவனாக இல்லை. இன்னும் இதில் மன்னிக்கிற விஷயம் இல்லை இல்லையா. இறைவன் ஞானத்தை கொடுக்குறார். கருணை கடல். அவர் யாருக்கு கொடுக்குறாரு? எல்லா தப்பும் செஞ்சுட்டு மோசஸ் மாதிரி வால்மீகி ராமாயணம் எழுதின வால்மீகி வழிப்பறி கொலைக்காரன், மோசஸ் கொலைகாரன். ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு இறைவன் கிடைக்கிறதாக காட்டினதுடைய அர்த்தம் என்னென்னா, அந்த மாதிரி நம்மளுடைய நிலை தான் அது. இதோடைய நினைவாக அங்கே ஒரு கதாபாத்திரம், அவ்வளோதான். ஸோ அப்படி மோசமான நிலை உள்ளவர்களுக்கு இறைவன் கிடைக்கிறார் அப்படிங்கிறதான் இதோடைய அர்த்தம். ஸோ அப்போ இங்கே மன்னிக்கிற விஷயம் கிடையாது. ஞானத்தை எடுத்து இறைவனை நினைத்து இது வரைக்கும் செய்த பாவத்தை தூண்டக்கூடிய அந்த குணத்தை ஃபுல்லாக மறக்கிறது இருக்குது பாருங்கள், அதுதான் பாவத்தை அழிக்கிறது. அப்படி நீங்கள் அதை பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவம் செய்யக்கூடிய குணம் இருக்குது. அப்போ உங்கள் மேலே உங்களுக்கு கருணை இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்னும் நேரான வழியில் அவன் அவர்களை செலுத்துபவனாகவும் இல்லை. ஏன்னா அவர் ஞானத்தை கொடுக்குறாரு, எடுத்தால் தானே இல்லையா. அந்த வழியை ஒருத்தர் சூப்பராக நடத்துகிறாரு, 10th ஸ்டாண்டர்டு அற்புதமாக மேத்ஸ் நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை கூட புரிகிற மாதிரி நடத்துகிறாரு. ஸ்கூலுக்கே போகலண்ணா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை, இவன் போகலை. ஸோ இதை இங்கே கடவுள் அவரை சரியான வழியில் செலுத்தலை கிடையாது. கடவுள் அவருடைய வழியை கொடுக்குறாரு, இவன் அதை எடுக்கலை. அதனால் அநியாயம் செய்து கடைசியில் ரொம்ப பச்சாதாபப்படுவாங்க, தண்டனை அனுபவிப்பாங்க. சரி, 169. நரகத்தின் வழியை தவிர அதில்தான் அவர்கள் நிரந்தரமாக என்றென்றும் தங்கியிருப்பவர்கள். இவ்வாறு செய்வது அல்லாஹ்வுக்கு மிக எளிதாக இருக்கிறது. 169 வேறு ஒரு டிரான்ஸ்லேஷனில் பார்த்துடலாம். நரகத்தின் வழியை தவிர அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள், இது அல்லாஹ்வுக்கு சுலபமே ஆகும். ஸோ அது மொட்டையாக நிற்கிது. நரகத்தின் வழியை தவிர ஐஃபோன் போட்டு மொட்டையாக நிற்கிது, அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ மெயினாக அந்த மாதிரி கடவுளை நிராகரிப்பவர்கள் நிரந்தர நரகம். ஏன் நிரந்தர நரகம் அப்படின்னா, இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பண்ணுவோம், ஒவ்வொரு கல்பத்திலும் அதான் நடக்கும். அப்படின்னு அர்த்தம், இப்போ யார் இந்த ஞானத்தை கேட்டு சொர்க்கத்துக்கு வராங்களோ அவங்களே தான் ஒவ்வொரு கல்பத்திலும் ஞானத்தை கேட்டு சொர்க்கத்துக்கு வருவாங்க. சொர்க்கத்துக்கு வரவங்க நரகத்துக்கு வந்து தான் ஆகணும், ஆனால் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் நரகத்தில் தோன்றக்கூடிய மதங்களை மட்டுமே கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொர்க்கத்துக்கு தகுதி அடையாதனால மீண்டும் அவங்க மதம் எப்போ வருதோ அப்போ வருவாங்க, மறுபடியும் நிராகரிப்பாங்க. ஏன்னா நடந்தது தான் நடக்கும். ஸோ அப்போ மறுபடியும் நரகத்துக்கு தான் வருவாங்க. உலகம் அழியும் போது மேலே போயிடுவாங்க, கடவுள்கிட்ட போயிடுவாங்க. அது கோமா ஸ்டேஜ். கடவுள் அங்கே இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அங்கே இருக்கிறீங்கன்ற உணர்வே இருக்காது, ஆழ்ந்த தூக்கம்னு வச்சுக்கோங்களாம். அப்படி இருப்பீங்க. இங்கே வரும்போது தான் சுய உணர்வே வரும், கடவுள் உட்பட. கடவுளுமே அங்கே கம்மன் தான் இருப்பார். இங்கே வரும்போது தான் ஞானத்தை கொடுப்பார். ஸோ அதுதான் நிரந்தர நரகம். கடவுளை நிராகரிக்கிறவங்க நிரந்தர நரகம். இது கடவுளுக்கு சுலபமானதுன்னா, கடவுள் ஏதோ தண்டனை கொடுக்குற மாதிரி அப்படி வந்துடுது. தண்டனையிலேருந்து காப்பாற்றுறது கடவுள் வராரு. நீங்கள் அவர் கையை பிடிக்காததுனால இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த பாவத்துக்கான தண்டனை. கடவுளை விட்டதுக்காக உங்களுக்கு தண்டனைன்னு சொல்ல முடியாது, டைரெக்டாக அப்படி சொல்ல முடியாது. ஆனால் கடவுளை விட்டாலே நீங்கள் பாவம் தான் செய்வீங்க, கடவுளை நினைக்காட்டினாலே நீங்கள் பாவம் தான் செய்வீங்க. ஸோ அப்போ இறைவன் நினைவிலே இருந்தீங்கன்னா இறைவன் கொடுத்த ஞானமெல்லாம் ஞாபகம் இருக்கும். இச்சையாக பார்க்குறதில்ல, உடலையே பார்க்க மாட்டீங்க, பூர்வ மத்தியில் ஆத்மாவை தான் பார்ப்பீங்க. பரமாத்மாவின் நினைவிலே இருப்பீங்க, கடவுளுடைய குழந்தைன்ற அந்த உணர்விலே பேசுவீங்க. ஸோ அப்போ எப்படி காமம் வரும், கோபம் வரும், எதுவுமே இருக்காது இல்லையா. ஸோ இன்னுமே அது ஆழமான நிறைய விஷயம் இருக்குது, அது திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் சொல்லலை.
ஸோ அல்லாவுக்கு மிக எளிதாக இருக்கிறதுன்றதை விட அது தானாக நடக்கிற விஷயம், அவ்வளோதான். நிரந்தர நரகத்தில் வருவது. ஸோ அடுத்தது 170. மனிதர்களே, அதாவது வேதத்தை உடையவர்களே, எல்லா மதத்தை சார்ந்தவர்களே, உங்கள் இரட்சகனிடமிருந்து உண்மையானவற்றுடன் ஒரு தூதர் திட்டமாக உங்களிடம் வந்துவிட்டார். ஸோ இந்த ஞானத்தை சொல்கிற நானாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொன்னதாக இருந்தாலும் சரி, அதாவது இறைவன் கொடுக்குற ஞானத்தை உண்மைப்படுத்துகிற விஷயமாகத்தான் எல்லா மதமும் இருக்கும். ஸோ அதனால தான் நாம் அதை வைத்து சொல்கிறோம், பாருங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குதுன்ட்டு. ஸோ உண்மையானவற்றுடன் ஒரு தூதர் உங்கள் முன்னாடி வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் முஸ்லீம்கள் எப்படி புரிஞ்சுக்கோங்க, இது வந்து முகமது நபியை சொல்கிறாங்க அப்படி இருக்குது, கிறிஸ்தவர்கள் இது இயேசு சொல்கிறாங்க அப்படி இருக்குது, அப்படி புரிஞ்சுக்குவாங்க. ஆகவே நீங்கள் அவர் கொண்டு வந்ததை விசுவாசியுங்கள், அது உங்களுக்கு மிக்க நன்று. நீங்கள் நிராகரித்து விட்டால் என்ன ஆகும்? இப்போ இதில் உள்ளது முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? பின்னாடி ஆக்சுவலாக பைபிளில் பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகள் தான் இருக்கும், இறை தூதர்கள்னு இருக்காது. தீர்க்கதரிசிகள்னால் பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே சொல்கிறது. ஸோ அப்போ இது வந்து தீர்க்க தரிசனம் தான், பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அப்படி பின்னாடி நடக்கிறத இங்கே சொல்லுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு ஏஞ்சிடுவீங்க, இல்லாட்டினா கஷ்டம்தான். சரி, ஆகவே நீங்கள் அவர் கொண்டு வந்ததை விசுவாசியுங்கள், அது உங்களுக்கு மிக்க நன்று. நிராகரிச்சிட்டிங்க அப்படின்னா வானம் பூமி உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன. ஏன் திரும்ப சொல்கிறாரு? அனைத்தையும் இழந்துடுவீங்க இல்லையா? வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாக உன்னை படைத்தேன்ட்டு பைபிளில் இருக்கும். ஏன்னா அங்கே பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை, நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வீடு கட்டிக்கலாம், டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இன்னும் நிறையா இருக்குது அந்த சொர்க்கம். நீங்கள் பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், அதில் எல்லா வீடியோவும் போடுவோம். அதில் முரளின்னு வர சேனல் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் அதை ஜஸ்ட்டு கேளுங்க, நம்பிக்கை இல்லாட்டினா கூட சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு டச் ஆகும். சரி, அப்படி நீங்கள் நிராகரிச்சிட்டிங்கன்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாக இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கே உரியன, அல்லாஹ்வோ யாரையும் நன்கறிந்தவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கிறான். ஸோ இங்கே யாரையும் நன்கறிந்தவன் அப்படின்னும்போது எல்லாருடைய மனதுக்குள்ளே இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க, அந்தரியாமின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா ஒரு கேள்வி வரும், அப்போ எதுக்கு கடவுள் இதெல்லாம் தெரிந்தே ஏன் இப்படி படைத்தார்னு வரும். ஸோ அது அந்தந்த மதத்தின் மீது உள்ள பற்று உள்ளவங்க அதை எப்படியாவது நியாயப்படுத்துறதுக்கு என்னென்னமோ உருட்டுவாங்க இல்லையா? அது அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு பாகம் இருக்கிற மாதிரி அவருக்கும் பாகம் இருக்குது. கடைசின்னு ஒரு வருடம் மட்டுமே வர்றார், இந்த ஞானத்தை மட்டுமே கொடுக்குறார். இதை நிச்சய புத்தியோடு நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அவர் பற்றி அப்படி வந்தால் ஒரு மதத்துலையும் பாருங்கள், அவர் இதை பண்ணுவார் ஆன்னு சொன்னால் ரெடி ஆகிடும், இப்படியெல்லாம் உருவாக்கி வச்சுட்டாங்க இல்லையா? அப்படிலாம் இல்லைன்ட்டு அந்த பிம்பத்தை எல்லாம், அவரை பற்றிய பிம்பத்தை எல்லாம் உடைக்கிறார். நான் இவ்வளோதான்ட்டு. இப்போ நீங்கள் அவர் மேலே நிச்சய புத்தி வச்சு அன்பு வச்சிங்கன்னா அதுதான் உண்மையான அன்பு. இது வரைக்கும் பக்தியில் இருந்தது அன்பு இல்லை, பயம். சரி, ஸோ புத்திவானுக்கெல்லாம் புத்திவானாக அவர் இருக்கிறார். ஸோ அவர் நன்கறிந்தவர் எதில்? இந்த உலகத்தின் ஆரம்பத்துலேருந்து கடைசியை பற்றி ஞானம் அவர்கிட்ட இருக்குது. இப்போ அழுக்காக இருக்கிற நம்மை மீண்டும் தூய்மை ஆக்கிறதுக்கான ஞானம் இருக்குது. அவரை நினைக்கணும், ஆத்மானு உணர்ந்து நினைக்கணும், உடல்னு நினச்சிட்டு கிடையாது. ஸோ இதுதான் மற்றவர்கள்கிட்ட இல்லாத ஞானம் அவர்கிட்ட இருக்கிறது. ஸோ இதோடைய நினைவாக அங்கே கூட கல்வி தேவின்ட்டு ஹிந்தியில் இந்து மதத்தில் வந்து சரஸ்வதியை சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்கெல்லாம் வச்சு படிப்பு வரணுன்ட்டு. சரஸ்வதி தேவின்றவங்க இந்த ஞானத்தை எடுக்கிற ஒரு சகோதரி பேர், இந்த ஞானத்தில் பக்காவாக ஆனவங்க. அப்போ இந்த ஞானத்தை அவங்க கொடுக்குறாங்க, அவங்க ஸ்தூல படிப்பு அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.